உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். கேஎஸ் அழகிரியாக இருந்தவர் இப்பொழுது செல்வ பெருந்தகை மாற்றப்பட்டிருக்கிறார். இதுல பாத்தீங்க அப்படின்னா கார்த்திக் சிதம்பரம் ஐயா அவர்களுடைய பேர் தான் நிறைய அடிபட்டுக்கிட்டே இருந்தது. அவர் தான் வரப்போறதாகவும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. திடீரென்று செல்வ பெருந்தகை மாறியதற்கான காரணம் என்னவாக இருக்கும் சார்? கார்த்திக் சிதம்பரத்தை போடாம இருக்கிறது நல்லது. சமூக நீதியை தொடர்ச்சியாக சவப்பட்டியில் ஏற்றி கொண்டிருப்போம் திமுக. அதில் எந்த மாற்று கருத்து மேலும் இன்றைய வரைக்கும் வேங்கையில் வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. நாங்குநேரிக்கு எந்த பிரச்சனையும் தீர்வு எட்டப்படல. புதுக்கோட்டை பள்ளி மாணவர்களுக்கு சிறுநீரம் கழிச்சு கொடுத்தா இருக்கட்டும். போன மாதம் திருச்சியை சேர்ந்த சட்டக்கல்லூரி மாணவனுக்கு ஒன்று குடிக்க வச்சாங்க பார்த்தீங்களா. அப்போ இது வரைக்கும் சமூக நீதிக்கு எந்த ஒரு நல்லதுமே செய்யலை திமுக. சமூக நீதிக்காக போராடுறேன்னு சொல்கிறாங்க திருமாவளவன் எதுவுமே செய்ய மாட்டாங்க. 41 கோடியை கொண்டு போய் ஃபார்முலா கார் ரேஸ் நடத்துன்னு சொல்லி உதயநிதி ரோட்டில் போட்டார்ல, அந்த காசு ரோட்டோட போச்சு. இது வரைக்கும் வந்துச்சா? நம்ம வரி பண்ணோம். நான் என்ன கேட்குறேன், உதயநிதி அந்த காசை நீங்கள் எப்போ திரும்ப தருவீங்க அரசுக்கு? கிளாம்பாக்கம் பேர் ஒழுங்காக ஐடிஎம்கே பேரில் கரெக்டாக டிசைன் பண்ணியிருந்தாங்க. உதயசூரிய சின்னத்தில் டிசைன் பண்ணிங்க. இன்றைக்கி மக்கள் இன்ன வரைக்கும் அளவில் போடுறான். போகும்போது உங்கள் அப்பா சில இருக்குது, அவன் போகிறான், ட்விட்டரில் போடுறான், ஃபேஸ்புக்கில் போகிறான். ஊருக்கு போகும்போது உங்கள் அப்பா மூஞ்சில் முடிச்சுட்டு போனால் விளங்கமானு போடுறான். கரெக்டுங்களா? இந்த அசிங்கம் தேவையா? அதே டிஆர் பாலு உதயநிதியை பார்த்து இந்த வார்த்தை கேட்பாரா? உதயநிதி என்ன சாம்பியனா? விளையாட்டுத்துறை அமைச்சர் தானே. விளையாட்டுத்துறையில் அவர் சாம்பியனா? அப்போ நீ அந்த துறைக்கு அன்ஃபிட்டா தம்பி அப்படின்னு சொல்லுவாரா? நீட் தேர்வு ரத்து செய்துட்டேன் செஞ்சீங்களா? ரகசியம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது ரகசியம் தெரிஞ்சிருச்சுல. இருக்க கூட்டணி கட்சிகள் போட்டு கொடுத்த கையெழுத்து எல்லாத்தையும் கொண்டு போய் குப்பையில போட்டீங்க. அதான உங்க ரகசியம். அடுத்து நீங்க அண்ணன் திருமாவளவன் வைகவும் 2 விஷயம் பதிவு பண்றாங்க. நாங்க சொந்த சின்னத்தில் தான் நிற்போம் இந்த முறை, 4 சீட்டு குறைஞ்சு வாங்க மாட்டோம்னு தைரியமா பேசுறாங்கன்னா அந்த முதுகெலும்போடு பேசுவதற்கு காரணம் யாருன்னா எடப்பாடி. ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், இப்ப சமீபத்துல பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழக தலைமை மாற்றப்பட்டிருக்குன்னு தான் சொன்னோம். கேஎஸ் அழகிரியாக இருந்தவர் இப்பொழுது செல்வ பெருந்தகை மாற்றப்பட்டிருக்கிறார். இதுல பாத்தீங்க அப்படின்னா கார்த்திக் சிதம்பரம் ஐயா அவர்களுடைய பேர் தான் நிறைய அடிபட்டுக்கிட்டே இருந்தது. அவர் தான் வரப்போறதாகவும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. திடீரென்று செல்வ பெருந்தகை மாறியதற்கான காரணம் என்னவாக இருக்கும் சார்? இல்ல, அவர் மாறினதுக்கான காரணத்துக்கு முன்னாடி கார்த்திக் சிதம்பரத்தை போடாம இருக்கிறது நல்லது. ஏன் சார்? நானே சொல்றேன். கார்த்திக் சிதம்பரம் இது வரைக்கும் சொந்த தொகுதிக்கு என்ன செய்திருக்கிறார்? இது வரைக்கும் சொந்த தொகுதிக்கு ஏதாவது செஞ்சிருக்காருனாங்க? எதுவுமே செஞ்சது இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நீங்க ப சிதம்பரத்துடைய மகன் கார்த்திக் சிதம்பரம், ப சிதம்பரம் 3 முறை எம்பியா இருந்திருக்காரு. இந்தியாவுடைய பினான்ஸ் மினிஸ்டர் வந்திருக்காரு 2 முறை. அவர் சொந்த தொகுதிக்கு இது வரைக்கும் என்ன செஞ்சாரு? அதே தொகுதியில மகனை ஜெயிக்க வச்சாரு 4வது முறை. இப்ப அவர் மகன் என்ன செஞ்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து அந்த சிவகங்கை மாவட்டத்தை முழுக்க தண்ணி இல்லாத மாவட்டமா மாத்தி வச்சிருக்காங்க. நீங்க பாத்திருப்பீங்க, அந்த காணொலி எல்லாம் பாத்திருப்பீங்க. பெண்கள் நடந்து போய் தண்ணி 2 குடம் தண்ணிக்காக காலையில பிள்ளைகளையும் கணவன் மனைவி வேலைக்கு அனுப்பிச்சுட்டு அவங்க போனாங்கன்னாக்கா சாயங்காலம் 4 மணி ஆகதான் ஊத்து வர வச்சு இந்த தண்ணி எடுத்து குடத்துல ஊத்தி கொண்டு வரதுக்கு. அப்போ உங்களால 4 முறை எம்பியா இருந்தவங்களால ஒரு மாவட்டத்தையே தண்ணி இல்லாத மாவட்டமா இருக்கே தவிர, சார் நான் ரொம்ப சிம்பிளா கேட்கறேன், நீங்க நீர் மேலாண்மை வச்சு நீங்க நிலத்தடி நீரை உற்பத்தி பண்ணுவது, கொண்டு வருவது, அதை சாத்தியப்படுத்துவது ஒரு வேலை செஞ்சிருக்கணும், செய்யல. நீங்க துரைமுருகன் என்ன செஞ்சிருக்காரு ஒரு கேள்வி இருக்கு. நீர்வளத்துறை அமைச்சர். அதை தாண்டி ஒரு எம்பி நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா முதல்ல டேங்க் கட்டி விட்டுருக்க முடியாது? தண்ணி டேங்க் கட்டி லாரி மூலம் தண்ணியை கொண்டு வந்து வீடு வீடா 2 குடம் தண்ணி கொடுத்துருக்க முடியாதா? காமராசர் என்ன சொன்னாரு? நான் முதலமைச்சரா இருக்கிறதுனால என் அம்மாவுக்கு தண்ணி குழாய் போட்டு கொடுத்துருக்காரு வீட்டு வாசல்ல. எல்லாத்துக்கும் அப்படி கொடுக்க முடியுமா கலெக்டரான்னு சொன்னதுக்காக யாருக்குமே தண்ணி கொடுக்காதுன்னு சொன்னாரு. அன்னை கலெக்டர் குழாய் இன்னைக்கு வரைக்கும் போட்டு கொடுக்கலையே. கரெக்டுங்களா? இன்றைக்கு பெண்கள் அவங்க சொல்ற வார்த்தை கவனிங்க. எங்க ஊர்ல நீங்க பிறப்பு இறப்புன்றதை மாத்தவே முடியாது, நடந்து கொண்டே இருக்கும். ஒரு விசேஷம், ஒரு நல்லது, ஒரு கெட்டதுன்னா யாருமே அந்த ஊருக்கு வரதுக்கு பயப்படுறாங்களா? ஏன்னா குடிக்க தண்ணி இருக்காது. அது எவ்வளவு அவலமான நிலை பாருங்க. பெண்கள் ஒத்தடி பாதையில் நடந்து போய் நீங்க தண்ணி எடுக்க போற அந்த காலத்துல கர்ப்பிணி பெண்களும் போறாங்க, எல்லா பெண்களும் போறாங்க. மயக்கம் போட்டா மயக்கத்தை தெளிய வைக்க தண்ணி தான் கொடுக்கணும். அவன் எடுக்க போறது தண்ணி எடுக்கதான். அப்போ இன்றைக்கு பிப்ரவரி மாசம் ஊத்து எடுத்து தண்ணி வேற வைக்கிறீங்க, ரைட்டு. இன்னும் 4 மாசம் கழிச்சு ஊத்தே வராதே. அப்ப என்ன பண்ணுவாங்க? சரி, மனிதர்கள் இருக்க நம்ம தண்ணியை ஊத்தெடுக்க வச்சிடறோம். விலங்குகள் என்ன செய்யும்? ஆடு, மாடு, கோழி, பூனை, நாயெல்லாம் என்ன செய்யும்? அப்ப ஒட்டுமொத்தமா சொமாலியாவாக நீங்க மாத்தி வச்சிருக்கீங்க தமிழ்நாடுனாக்கா. முப்போகம் விளைஞ்ச இந்த பூமியை இதுல 2 விஷயம் பொருத்தி பார்க்கணும். கார்த்திக் சிதம்பரம், ப சிதம்பரம் செய்த தவறும், திமுக திட்டமிட்டு விவசாய நிலையை அழித்ததுனால எப்படி நிலத்தடி நீர் இன்னைக்கு வத்தி போய் 2 குடம் தண்ணிக்கு பிச்சிருக்கக்கூடிய நிலைமை நமக்கு வந்திருக்கோன்றதை பாருங்க. இப்போ நீங்க பரந்தூருக்கு விவசாய நிலத்தை எடுக்கிறீங்க,
சிப்காட்டுக்கு இன்னைக்கு மறுபடியும் இன்னைக்கு சொல்லியிருக்காரு. அவர் பாத்தீங்களா, பல இடங்களை தேர்வு பண்ணி சொல்லியிருக்காரு. தஞ்சையில இருந்து எல்லாத்தையும் தேர்வு பண்ணி 3000 ஏக்கர் எடுத்து நாங்க வந்து சிப்காட் கொண்டு வர போறோம். சிப்காட் கொண்டு வர போகக்கூடிய இடங்கள் என்ன மாதிரியான இடங்கள்? அப்ப தொடர்ச்சியா என் மக்கள் வந்து தண்ணிக்கும் உணவுக்கும் பிச்சை எடுக்கிறத தவிர்த்து நீங்க என்ன செஞ்சிட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது போது எதற்காக கார்த்திக் சிதம்பரத்துக்கு தலைவர் பதவி? இல்ல அப்ப வளர்ச்சியே வரக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க. வளர்ச்சி வரலாம் மேடம். நான் என்ன சொல்றேன், நல்லா இருக்கு கண்ணை குத்தி விட்டுட்டு பக்கோடா போட்டு கொடுத்து அவனை ஒரு ஓரம் உட்காந்து பிச்சை எடு, இல்லாட்டி வந்து அதை வச்சு அதை வித்துக்கின்ற மாதிரி இருக்கு. விவசாய பூமியில் நீங்க வந்து அவனை வந்து அவன் ஊருக்கே சோறு போடுறானா? சரி, நான் ரொம்ப சிம்பிளா கேட்கறேன். இந்த பட்ஜெட்ல எல்லா மாவட்டங்களிலும் உணவை பாதுகாக்கக்கூடிய அரிசி தானியங்களை பாதுகாக்கக்கூடிய குடோனை கொண்டு வருவதற்கு ஏதாவது பட்ஜெட்ல இருக்கா? இல்ல. நீங்க எதுக்காக விவசாய நிலத்தை வந்து தேடி தேடி அழிக்கிறீங்க? நிலத்தடி நீர் வத்தி போய் இந்த மாதிரி நிலம் பாலமா விடைச்சாதான் ஈத்தேன் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் எடுக்க முடியும். நீங்க பெரியார் மண் அண்ணா மண்ணு பேசினாங்களா ஆரம்பத்துல? பாத்தீங்களா மண்ணாள்னாங்களா? இப்போ அதே மாதிரிதான் இப்ப இன்னைக்கு வந்து கனவு திட்டம் சொல்லி 7 விஷயத்த பேசிருக்காரு. கரெக்டுங்களா? கனவு திட்டம் ஒவ்வொரு இதுதான் எங்களுடைய கனவுன்ட்டு கடைசி வரைக்கும் நல்லா யோசிங்க. அவர் சொன்ன கரெக்டா சொல்றாரு. கனவு செய்வோம்னே சொல்லல, இதெல்லாம் கனவு. முதல் விஷயமே தெரியுமா? சமூக நீதி. வேடிக்கையா இருக்குல்ல நமக்கு. சமூக நீதியை தொடர்ச்சியாக சவப்பட்டியில் ஏற்றி கொண்டிருப்போம் திமுக. அதுல எந்த மாற்று கருத்து மேல இன்றைய வரைக்கும் வேங்கையில் வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. நாங்குநேரிக்கு எந்த பிரச்சனையும் தீர்வு எட்டப்படல. புதுக்கோட்டை பள்ளி மாணவர்களுக்கு சிறுநீரம் கழிச்சு கொடுத்தா இருக்கட்டும். போன மாசம் வந்து திருச்சியை சேர்ந்த சட்டக்கல்லூரி மாணவனுக்கு ஒண்ணு குடிக்க வச்சாங்க. பாத்தீங்களா? அப்போ இது வரைக்கும் சமூக நீதிக்கு எந்த ஒரு நல்லதுமே செய்யல திமுக. சமூக நீதிக்காக போராடுறேன்னு சொல்றாங்க திருமாவளவன் எதுவுமே செய்ய மாட்டாரு. அமைதியா கடந்து போறாரு ஒரு பக்கம். இந்த பக்கம் வாங்க, அடுத்து அவர் ஒவ்வொரு விஷயமா சொல்றாங்க. விவசாயம், வேளாண்மை, இதை பத்தி எல்லாம் பேசுறாங்க. வெக்கம் இல்லாம பேசுறாங்க. ஏன் பேசுறாங்கன்னு தெரியல எனக்கு. இப்ப திமுக காரன் சொல்றது என்னன்னா, இந்த வாயில வடை சுட வர இருக்குல்ல, வாயில வடை சுட்டேன்னு சொன்னா பரவாயில்ல, நான் சுட்ட வடை வயிற்றுக்குள்ள இருக்குன்றான், நம்புன்றான். நான் சாப்பிடவே இல்லைடா, நான் பட்டினியா இருக்கேன்டா, அதெல்லாம் கிடையாது, நான் சுட்டுட்டேன், நீ சாப்பிட்டேங்கிறான். அதுல பட்ஜெட்ல நிறைய விஷயங்களும் சொல்லியிருக்காங்கல்ல சார். அதாவது குடிசை இல்லா தமிழகத்தை உருவாக்கும் 2030க்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு 8 லட்சம் வீடுகள் இலக்கு வச்சு நிர்ணயிச்சிருக்காங்க. சோ வறுமை கோட்டுக்கு கீழே வந்து மக்களை வந்து மீட்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய மாதிரி விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வரவேற்கத்தக்க விஷயம் தானே சார்? குடிசை இல்லாத வீடுனா எப்படி? கான்கிரீட் வீடுகள் வந்து கட்டித்தர கிடையாது. இருக்கக்கூடிய குடிசை பகுதி எல்லாத்தையும் ஆக்கிரமிப்பு முறையில இவங்க இடிச்சிருவானுங்க. கரெக்டுங்களா? இன்னைக்கு மறுபடியும் அதுல ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா, ரோடு எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காக. மறுபடியும் எதுக்காக இதை சொல்லியிருக்காங்கன்னா, ரோடு எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காக இப்ப நாங்க இடத்தெல்லாம் எடுக்க போறோம்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட சென்னையிலே குறிப்பிட்ட பகுதியில அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்ப அந்த வீடுகள்லாம் இடிக்கப்படும். இழப்பீடு கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்களா? கொடுக்க மாட்டீங்க. இந்த மதிப்போ அந்த இழப்பீடு கொடுக்க மாட்டீங்க. நீங்க ஒரு மதிப்பு வச்சு நீங்க கொடுப்பீங்க. குடிசை இல்லாத மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றுவோம்னு சொல்றீங்க. கரெக்டுங்களா? நான் இதுல இன்னும் ரொம்ப சிம்பிளா கேட்கிறேன். சைதை சாதிக் வந்து ஒரு விஷயத்த பேசியிருக்கிறாரு. அந்த விஷயத்த நீங்க கேளுங்க. இதுல 2 விஷயத்த கவனிங்க. அண்ணாமலை ஏண்டா எரும மாடுன்னு சொல்லி பேசுறாப்புல ஒரு மேல. ஓகேங்களா? சோ திமுக பேச்சாளருடைய வரலாறு நம்ம காலங்காலமா பாக்குறோம். எப்படி அநாகரிகமா பேசுவாங்க. இன்னைக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு மறுபடியும் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. திமுக தான் என்ன சாதனை செஞ்சோ அதை பத்தி பேசாம அதை மடைமாற்றுவதற்காக திட்டமிட்டு ஒரு அஜெண்டா கொடுத்து பேச வைப்பாங்க. ஆர் ராசாவை எம்ஜிஆர் கொடுத்து அசிமா பேச வச்சாங்களா? ஆர் ராசா அதே மாதிரி நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னாக்கா இதை பத்தி இவரை பத்தி மோடியை பத்தியும் பேசியிருக்காரு. நான் அந்த காணொலியும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இதுல என்ன ஒரு விஷயம் சொல்றாருன்னா, பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி என்ன செஞ்சிருக்காரு? 10 வருஷத்துல 500 கக்கூஸ் கட்டி கொடுத்திருக்காரு. ஒரு சாதனையா? எங்க அண்ணன் தாம்பரத்திலே வந்து கக்கூஸ் 500 கக்கூஸ் ஒரே இடத்துல கட்டி கொடுத்துருவான்றாங்க. அப்ப கொஞ்சமாவது அறிவு இருந்திருந்தா அவர் எங்க கட்டி கொடுத்தாரு, இவர் எங்க கட்டி கொடுக்கறதா சொல்றாரு? ஒரு பிற்படுத்தப்பட்ட, அதாவது வறுமை கோட்டு கீழே உள்ள நபர்களுக்கு, ஒரு கிராமப்புற மக்களுக்கு வந்து இது வரைக்கும் 2024 வரைக்கும் டாய்லெட் ஃபெசிலிட்டியே இல்ல. பொது வழியில பெண்கள் போறதோ, நைட் நேரத்துல போறதோ எவ்வளவு வந்து பாதுகாப்பின்மை, எவ்வளவு சுகாதாரமின்மை இருக்கு. சோ அவர்களுக்கு கட்டி கொடுத்தேன்ற விஷயத்த அவர் முன்னெடுக்கிறாரா? நீ என்ன சொல்ற? ஒரே நேரத்துல 500 கக்கூஸ் கட்டி கொடுத்துருவாங்க. கட்டி கொடுத்தா நீயே உட்காந்து பேலு. யாரு வேணான்றா? ஏண்டா இது அறிவு சார்ந்து பேச வேண்டிய விஷயமா நான் கேக்குறேன். எந்த விஷயத்த எதோட கொஞ்சம் பொறுத்துறாங்கன்றதுல சரி. நீங்க அதே மாதிரி 500 குடிசை இல்லாத விட மாத்துறேன்றீங்க. கரெக்டுங்களா? சரி, அதுக்கு என்ன பேர் வைப்பீங்க? கலைஞர் வீடு கட்டும் திட்டம். கரெக்டுங்களா? அப்போ குடிசை இல்லாத மாநிலமாக மாற்றுவேன்னு சொல்லிட்டு கலைஞர் வீடு கட்டும் திட்டம் நீங்க 2030 வரைக்கும் இலக்கு வைக்கிறீங்க. 2030 வரைக்கும் நீங்களே ஆட்சியில் இருக்க போறீங்க. உங்களுடைய டியூரேஷன் 2026. 26க்குள்ள இத்தனை வீடு கட்டுவோம்னு உங்களால சொல்ல முடிஞ்சா? ஒரு வீடு கட்டுறதுக்கு அதிகபட்சமா பாத்தீங்கன்னா 6 மாசம் ஆகுமா? நீங்க நல்லா வாட்டர்லாம் ஊத்தி கியூரிங் பண்ணி கட்டினா கூட 8 மாசத்துல கட்டலாம். அப்ப 8 மாசத்துல பொழுது கிட்டத்தட்ட எத்தனை தவணையா வந்து 2026க்குள்ள கட்டலாம். அப்ப 2026க்குள்ள இத்தனை வீடுகளையும் நாங்க கட்டிடுவோம்னு சொல்ல முடிஞ்சா? முடியல. இதெல்லாம் எதுக்குன்னா கண் துடைப்பான விஷயம். தொடர்கதையா நீங்க வந்து பாத்தீங்கன்னா, திமுக வாயில வடை சுடுதுன்றான்ல, அந்த வடையை வந்து நீ சாப்பிட்டடான்னு ஒன்னு சொல்றான். நான் சாப்பிடலங்கிறேன். நீ வடையே சொல்லடான்றேன். நீ சாப்பிட்டா நம்புன்றான். சோ திமுக எப்படி திட்டமிட்டு சொல்றான்? அவங்க சொன்ன எல்லாமே பாத்தீங்கன்னா 2030. சோ 2026க்குள்ள எதையுமே முடிக்கிற மாதிரி எதையுமே சொல்ல. நீ இன்னும் ரொம்ப சிம்பிளா கேக்குறேன். உனக்கு நிதி இல்லைன்ற. அரசாங்கத்துறை சார்ந்த எல்லா ஊழியரும் போராடுறாங்க. இன்னைக்கு கூட டிபிஐக்கு வெளியில வந்து போஸ்டர் விட்டுருக்காங்க. ஆசிரியர்கள் வந்து இன்னைக்கு போராட போறாங்க மறுபடியும் சொல்லிட்டு.
போலீஸை குமிச்சு வச்சிருக்கிறீங்க. அப்போ ஒவ்வொரு துறையிலும் அமைச்சர்கள் இல்ல, ஒவ்வொரு துறையிலும் மக்கள் போராடுறாங்க. மக்களுக்கு கொடுக்க உங்களுக்கு காசு இல்ல. ஆனா நீங்க திட்டம் வந்து இந்த அளவுக்கு அனௌன்ஸ் பண்றீங்க. கரெக்ட்டுங்களா? கூவத்தை வந்து சுத்தம் பண்றதுக்கு வேற இப்ப மறுபடியும் 1000 கோடியாமே. அதான் வெளிநாட்டுக்கு போயிட்டு வெளிநாட்டு முதலீடுகள் எல்லாம் ஈர்க்க வந்திருக்காங்க. நிறைய பேர் இங்கே வந்து முதலீடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ம். சோ இந்த அமௌண்ட்டை வச்சு அவங்களுக்கு ஒரு பிளானிங் வச்சிருக்கலாம்ல. இந்த அமௌண்ட்ட வச்சு பிளான் 6500 கோடி இப்ப வந்துருச்சு. அதுதானே? வரும். துபாய் போயிட்டு வந்தது வந்துருச்சா? 1 வருஷம் ஆச்சுல்ல? ஆமா. வந்துருச்சா? லூலு மாலுக்கு தான் பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல. ஆ. வந்துருச்சா வரலையா? 1 வருஷம் ஆயி. இல்ல இன்னும் வரல. அப்போ ஒரே லூலு மால் 6500 கோடியா? சொல்லுங்க மேடம் எனக்கு. கிடையாதுல்ல. நீங்க உன் கையில காசு இல்ல. மக்கள் கொடுக்க காசு இல்ல. மக்கள் சோத்துக்கு தண்ணிக்கு பிச்சை எடுக்க வைக்கிற. அப்படி இருக்கும் பொழுது இதுக்கு 550 கோடிக்கு வந்து ஃபிலிம் சிட்டி இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்க. எது அத்தியாவசியம், எது அனாவசியம்? ம். இன்னைக்கு மக்கள் இவ்வளவு பிரச்சனையில போராட்டு இருக்கும்போது இன்னைக்கு ஃபிலிம் சிட்டிக்கு நீ காசு ஒதுக்குறீ, அதுக்கு மட்டும் எங்க இருந்து வருது காசு? உன் மகனுக்குன்னா ஒதுக்குவீங்களா? உதயநிதித்துறைனா ஒதுக்கிடுவீங்க, அப்படித்தானே? உதயநிதித்துறைன்னு அப்படி சொல்ல வேண்டாம். அவர் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிறார். கிடையாது. அந்த விளையாட்டுத்துறைக்கும் சேர்த்தே தான் இன்னைக்கு 1 கோடி ரூபாய் நடிகர் சங்கத்துக்கு கொடுக்கும்போது என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காரு? வாழ்நாள் சந்தாதாரமே அவரு. கரெக்ட்டுங்களா? வாழ்நாள் முழுக்க வந்து இருக்கிறாரா? நீ என்ன சொன்ன எலெக்ஷனுக்கு இப்போ இனிமேட்டு சினிமா பக்கமே போக மாட்டேன்னு சொல்ற. இப்போ அதை கேன்சல் பண்ண வேண்டியது எதுக்கு வாழ்நாள்ல? கரெக்ட்டுங்களா? நீங்க 560 கோடி ஃபிலிம் சிட்டிக்கு ஒதுக்குவது அவசியமா? நீங்க வந்து கூவத்தை சுத்தம் பண்றேன், அடையாறு சுத்தம் பண்றேன்னு இப்போ காசு 1000 கோடி ஒதுக்குறீங்க. அந்த காசு நீங்க ஒதுக்குறீங்கல்ல, இது வரைக்கும் ஏற்கனவே இந்த மாதிரி பல முறை ஒதுக்குனீங்கல்ல, சுத்தமாச்சா? வீடுகள்ல இருந்து ஃபேக்டரியில இருந்து கழிவு நீர் வந்து அங்க போகுது, அந்த பைப் லைனை தடுத்துருக்கீங்களா? இது வரைக்கும் தடுக்கல. அப்போ ரொம்ப சிம்பிளா ஒரு 1000 கோடி ஆட்டைய போறதுக்கான வேலை தானே இது. ரொம்ப எளிமையா புரியுதுல உங்களுக்கு. நான் கேட்கறேன், இது வரைக்கும் நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? சரி, 41 கோடியை கொண்டு போய் ஃபார்முலா கார் ரேஸ் நடத்துறேன்னு சொல்லி உதயநிதி ரோட்ல போட்டார்ல, அந்த காசு ரோட்டோட போச்சு. இது வரைக்கும் வந்துச்சா? நம்ம வரி பணம். நான் என்ன கேட்கறேன், உதயநிதி அந்த காசை நீங்க எப்ப திரும்ப தருவீங்க அரசுக்கு? உன் கை காசுல இருந்து கொடுப்பியோ, உன் கட்சி காசுல இருந்து கொடுப்பியோ எனக்கு தேவையில்லை. ஏன் நம்மளுடைய வரி பணம். கரெக்ட்டுங்களா? உங்க ஒப்ப வீட்டு பணமா அவர் கேட்டார்ல, நான் கேட்கறேன், நம்ம பணம் தானே. உங்க ஒப்ப வீட்டு பணம் இல்ல 41 கோடி கொண்டு போய் ரோட்ல போடல, எப்ப திரும்ப கொடுப்ப? ஏன் கொடுக்கல? சொல்லுங்க. சொல்லுங்க. நீங்க பெண்ணியம் பேசுறீங்க, கண்ணியம் பேசுறீங்க. இது வரைக்கும் பெண்களை வந்து அறகுறை நிறுவனமாக அந்த மாநாடு மயிலாடன்னு சொல்லி உங்க சேலம் மாநாட்டில் ஆட வச்சிங்க. பெண்கள் வந்து பேருந்து கொடுக்கக்கூடிய பேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிராப்ல போக வேண்டிய பேருந்து எல்லாத்தையும் இன்னும் ஓட்டிக்கிட்டு பெண்கள் தன் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு அவங்க சொன்ன காணொலி கேட்டீங்களா? அந்த பெண் ஓட்டையில் விழுந்தபோது காலை மடிச்சுக்கிட்டேன், கையை பிடிச்சி தொங்கிக்கிட்டேன், எல்லா குரலி வித்தியும் கற்றுக்கணும் இந்த ஆட்சியில் நம்ம உயிரை காப்பாற்றிக்கிறது. கேட்டீங்களா? அப்போ பெண்களுக்காக எந்த முன்னெடுப்புமே நீங்க செய்ய மாட்டீங்க. பெண்கள் மீது கை வைப்பீங்க, பெண் காவல்துறை மீது கை வைப்பீங்க. நீங்க எல்லாம் இந்த பேச்சு பேசிட்டீங்க. ரொம்ப சிம்பிள். கனிமொழி வந்து இந்த முறை உங்க ஆட்சியில் அந்த மாதிரி உருட்டுறீங்கல்ல, இளம் விதவைகள் அதிகமாகுது சாராயத்தினால தான் தமிழ்நாட்டிலன்ட்டு அரசே மானங்கட்ட அரசே டாஸ்மார்க்கை மூடுன்னு போராடினீங்கல்ல. இப்போ உங்க அண்ணன் ஆட்சி, அண்ணன்ட்ட பேசி, அண்ணன் நான் அந்த மாதிரிலாம் பேசியிருக்கேன், வாக்குறுதி கொடுத்துருக்கேன், டாஸ்மார்க்கை மூடுனேன்னு சொல்லுங்க. நான் கனிமொழிக்காக நானே பிரச்சாரத்துக்கு போறேன். ஏன் திமுகவே நான் பிரச்சாரத்துக்கு போறேங்க? சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களா? அடுத்தவனை குடிக்க வச்சு உங்களுக்கு என்ன வருவாய்? அப்போ உங்களுக்கு அறிவே கிடையாதுல்ல. தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய நிலம் இருக்கு, அந்த நிலத்தை வச்சு எப்படி நம்ம உற்பத்தி பண்ணலாம்? ரொம்ப சிம்பிளா சொல்றேன். ஒரே ஒரு ஃபுட் பிளாக் கரெக்டுங்களா? அந்த ஃபுட் பிளாக் பண்ணி ஒரு சின்ன ஹோட்டல் வச்சிருக்கவனுக்கு எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறான்? தமிழ்நாடு விவசாயத்திலிருந்து நீங்க நெல்லை உற்பத்தி பண்ணி, தானியங்களை உற்பத்தி பண்ணி, காய்கறிகளை உற்பத்தி பண்ணி வாங்கி தமிழ்நாடு முழுக்க அரசு உணவகம் சொல்லி மாவட்டம் தோறும் தெருக்கள் தோறும் திறந்து வச்சுன்னா எவ்வளவு சம்பாதிக்கலாம்? உங்களால செய்ய முடிஞ்சா? செய்யாம நீங்க என்ன சொல்றீங்க? மாசம் மின் கட்டணத்தை வந்து உயர்த்துறேன், ரீடிங் எடுத்து உங்களுக்கு அளவை குறைக்கிறேன்னு சொல்லிட்டு 1000 ரூபாய் நம்ம கரண்ட் பில் கட்டினோம்னா நீங்க 10,000 கட்ட வைக்கிறீங்க. கரெக்டுங்களா? தற்சார்பு முறையை நீங்க வளர்க்கவே மாட்டீங்க. ஏன் வளர்க்க மாட்டீங்க? தேடி விவசாய நிலங்களை அழிக்கிறீங்க. அப்ப என் மக்களுக்கு பண்டுக்காக நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க, என்ன செய்ய போறீங்க, என்னன்னு சொல்லி ஓட்டு கேட்பீங்க? ஒரு விஷயம் சொல்லுங்க. திமுக இந்த விஷயத்த சொல்லி நான் ஓட்டு கேட்பேன்னு ஏதாவது சொல்ல முடியுமா? ரொம்ப சிம்பிள் மேடம். எல்லா மகளிருக்கும் உரிமையாக எல்லா மகளிருக்கும் 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாங்களா? கலைஞர் மகளிர் உதவி திட்டம்னு வச்சாங்களா? கலைஞர் பேர் வந்தோடனே பாதி பேருக்கு உரிமை போயிருச்சா? பாதி பேர் தானே கொடுத்தீங்க. உங்க ஒப்பம் பேரை உள்ள கொண்டு வந்து உரிமை போயிருச்சா? கிளாம்பாக்கம் பேர் இருந்தோடனே ஒழுங்கா வந்து ஐடிஎம்கே பேர்ல கரெக்டா டிசைன் பண்ணியிருந்தாங்க. உதயசூரிய சின்னத்துல டிசைன் பண்ணீங்க. இன்னைக்கு மக்கள் இன்ன வரைக்கும் அலுவலப்படுறான். போகும்போதே உங்க அப்பா சிலை இருக்கு, அவன் போறான், ட்விட்டர்ல போடுறான், ஃபேஸ்புக்ல போறான், ஊருக்கு போகும்போது உங்க ஒப்பம் மூஞ்சில முடிச்சுட்டு போனா விளங்கமான்னு போடுறான். கரெக்டுங்களா? இந்த அசிங்கம் தேவையா? 10 மணிக்கு நைட்டு போனவன் காலையில் 4 மணி வரைக்கும் பஸ் கிடைக்கல. ஆனா திமுக காரனை வச்சு எப்படி இப்ப நீங்க விளம்பரம் பண்றீங்க? முறையா டிராபிக் அதிகமா இருக்குது, எல்லா பேருந்துகளும் உள்ள வருது, வெளியில போகுது, டிராபிக் அதிகமா இருக்குது, விரிவாக்கம் வேணும் அப்படின்னும் போது சரி வெளியில கொண்டு போய் வைக்கிறோம். அந்த ஏரியா மக்களும் செங்கல்பட்டு, கூடுவாஞ்சேரி, ஊரப்பாக்கம் அந்த பகுதி மக்களுக்கும் அது கொஞ்சம் ஈஸியா தானே சார் இருக்கு. நான் என்ன சொல்றேன், ஒரு பெண் கர்ப்பமா இருக்கு வந்து பூர்ண வளர்ச்சி குழந்தை அடைஞ்சு சுபப்பிரசவம் பிறக்குன்னா 8-10 மாசம் ஆகுது. 10 மாசம் வெயிட் பண்ணி அந்த புள்ள நல்லபடியா பிறக்கணுமா? 6 மாசத்துல வயிற்ற கரிச்சு எடுத்துட்டு புள்ள எடுத்துட்டு நல்லா இருக்கு நீ சொன்னா எப்படி ஏத்துக்கிறது முடியும்? அந்த மாதிரிதான் இருக்குது. நீ 6 மாசத்துல எல்லா விஷயத்தையும் முட்டாள்தனமா செஞ்சுட்டு அங்க வந்து திமுக காரன் வச்சு எப்படி விளம்பரம் பண்றீங்க? தண்ணி வரலன்னு சொன்னீங்க, தண்ணி வருது பாருங்க, ஒருத்தன் பிடிச்சி குடிச்சு காட்டுறான். நம்ம தண்ணி வரலன்னு சொன்னா ஏன்டா பைத்தியக்கார, பஸ் வரலன்னு சொன்னோம்.
கரெக்டுங்களா? இது அதிமுகவினுடைய காலத்துல கொண்டு வந்த திட்டம் தானே சார். அது வந்து இப்ப முழுமை அடைஞ்சிருக்குல்ல. முழுமை அடைஞ்சிருக்கா? மக்கள் என் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் போயிட்டு ஓட்டு போறதுக்கு ஒரு பேர் திமுக ஓட்டு போட மாட்டான். நான் போன இப்போ 2 நாளைக்கு முன்னாடி போகும்போது அங்க இருக்க பெரிய குற்றச்சாட்டு இருந்தீங்கன்னா பிரைவேட் பஸ்ல அங்க நிக்க வைக்கிறாங்கல்ல, அவங்க பக்கத்துல இந்த பக்கம் வண்டலூர் அந்த பக்கம் கூட இந்த சைடுல இருந்து ஃபுட் ஆர்டர் பண்ணாங்கன்னா அந்த டிரைவர் கண்டக்டருக்கு சாப்பாடு உள்ள கொண்டு போறதுக்கு அனுமதி இல்லையா? அவன் என்ன கோடீஸ்வரனை மாத்தி வச்சிருக்கீங்களா? பக்கத்துல இருக்க அவ்வளவு பெரிய ஹோட்டல்ல போய் சாப்பிடுற மாதிரி அடிப்படையான விஷயத்தை எதுவுமே சரி செய்ய மாட்டீங்க பொழுது இது எப்படி ஏற்புற? சரி, கிளாம்பாக்கம் நேரத்துல எதுக்கு கோயில் கட்டினீங்க? சரி, கோயில் கட்டினீங்களா? அப்படியே விட்டுருக்க வேண்டியதானே, எதுக்கு மறுபடியும் இடிச்சீங்க? திமுக என்ன ஆட்சி செஞ்சு கொண்டு இருக்கிறது? டிஆர் பாலுவே பேசியிருக்காரு, நான் 100 வருஷம் பழமையான கோயில்களே எடுத்திருக்கிறேன், சிவன் கோயில், பார்வதி கோயில், லட்சுமி கோயில்னு சொல்லி பேசியிருக்காரு. எனக்கு இடிச்சனால எனக்கு ஓட்டு கிடைக்கான்னு தெரியும், ஆனா அந்த ஓட்டை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும்னு பேசியிருக்காரு. கரெக்டுங்களா? அப்போ எப்படி வாங்குவ? வெளிப்படையா சொல்ற காசு கொடுத்தா வாங்க போறேன். ஆனா திருமாவளவன் என்ன பேசினாரு? நீங்க சிதம்பரம் தொகுதியில் நீங்க ஜெயிப்பதற்காக திமுக தானே பணம் செலவு பண்ணிருக்கீங்க. ஆமா, செலவு பண்ணிருக்கோம் சார். அம்பேத்கர் சொல்றாரு, நீங்க இந்த மாதிரி தவறு செஞ்சாலும் தவறு செய்யக்கூடிய நபர்கள் நீங்க வந்து ஆதரிக்க கூடாதுன்னு. ஆமா, சொல்லியிருக்காரு. இந்த பொண்ணு கையை பிடிச்சது என்ன கையை பிடிச்சிருத்தியா பேசுவாங்க தெரியுங்களா? அதே மாதிரி பேசி வச்சிருக்காரு. அப்போ நீங்க உங்களுக்கு காசு செலவு பண்ணா நீங்க அமைதியா போறீங்க. திமுக அரசாங்கம் மக்களுக்கான எந்த முன்னெடுப்பும் செய்வது கிடையாது. சாதி அரசியலை திமுக செய்துதான் செய்யலையா? ஆர் ராசாவை வைத்து ரொம்ப அஜெண்டா கொடுத்து கேவலமா பேச வைக்கிறீங்க. எம்ஜிஆரை கொடுத்து பேச வைக்கிறீங்க. இப்ப பாத்தீங்கன்னா பிரதமர் கொடுத்து பேச வச்சிருக்காரு. நீங்க அந்த காணொலியை போடுறேன் பாருங்க. நீங்க எதுக்காக ஆர் ராசாவை திட்டமிட்டு மலமல்லும் சமூகம் இதுல இன்னொரு விஷயம் நீங்க பாக்கணும் சார். பார்லிமெண்ட்ல பார்த்து பேசும்போது பாத்தீங்கன்னா டிஆர் பாலு வந்து பொதுவாகவே நீங்க அன்பிட்னு சொன்ன எல்முருகனை பார்த்து சொன்ன விஷயம் வந்து பூதாகரமாக வெடிக்கப்பட்டது. அவர் சொன்னதனுடைய நோக்கம் வேற, அவர் இடைமறிச்சதுனால அவர் சொன்னதனுடைய நோக்கம் வேற. அது வேணும்னே கட்டமைக்கப்படுது இல்ல சார். அதே மாதிரிதான் சார் ஆர் ராசா பேசுவதும் வேண்டுமே கட்டமைக்கப்படுவதாக சொல்லப்படுது. டிஆர் பாலு மத ரீதியாக சாதி ரீதியாக பேசலன்னு உங்களால உறுதியா சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? அத மீன் பண்ணி சொல்லல இல்லங்க சார். அவர் வந்து இல்ல வெள்ள நிவாரணம் பத்தி பேசிட்டு இருக்காரு. எங்களுக்கு வந்து இழப்பீடு வழங்கல, அது வந்து பேரிடராவும் அறிவிக்கல, தமிழ்நாடு மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவர் சம்பந்தம் இல்லாத துறை அதிகாரி வந்து பேசும்போது அவர் இடைமறிக்கிறதுனால தான் அந்த வார்த்தையை சொன்னார். நீங்கள் வந்து அமைச்சராக இருக்க தகுதியில ஒரு அன்பிட் அந்த வார்த்தை வந்து பூதாகரமாக வெடிக்கப்பட்டது. அதாவது சம்பந்தம் இல்லாத துறைனால உங்களுக்கு அந்த துறை சார்ந்த அறிவோ புரிதலோ இருக்காது, அதனால நீங்க அன்பிட் சொன்னார். அதானே? துறை சார்ந்த அறிவு இருக்காதுன்னு நான் சொல்ல வரல சார். அவர் சொன்னது என்னன்னா அந்த துறைக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைனாலும் உங்களுக்கு அதை பத்தி எந்த புரிதலும் இருக்காது, எந்த தெளிவும் இருக்காது. சோ யூ ஆர் அன்ஃபிட்னா அதுக்கான அறிவு இல்லைன்னு அர்த்தம். சரி, ஓகே. அதே டிஆர் பாலு உதயநிதியை பார்த்து இந்த வார்த்தை கேட்பாரா? உதயநிதி என்ன சாம்பியனா? விளையாட்டுத்துறை அமைச்சர் தானே. விளையாட்டுத்துறையில அவர் சாம்பியனா? அப்ப நீ அந்த துறைக்கு அன்ஃபிட்டா தம்பி அப்படின்னு சொல்லுவாரா? சரி, மாசுவை பார்த்து அவர் சொல்லுவாரா? மாசு நான் டாக்டரா? நான் சிம்பிளா கேட்கிறேன். மாசு டாக்டர் இல்ல, மாசுக்கு அந்த அறிவே கிடையாது, அந்த புரிதலே கிடையாது, இவர் அன்ஃபிட் மாசுன்னு சொல்லுவாரா? அப்போ இந்த இடத்துல துறை சார்ந்து நீ அன்பிட்னு சொல்லணும்னா இவங்க 2 பேரும் சொல்லணும். அப்ப இவங்க 2 பேரும் நீ முன்னாடியே சொல்லலைனாக்கா அப்ப நீ அங்க துறை ரீதியான விஷயத்த சொல்லல. திமுக செஞ்சக்கூடிய அவலத்தை பற்றி பேசும்பொழுது மடை மாற்றுவதற்காக சாதி ரீதியா தான் அவர் பேசினார்னு சொல்றேன். இது முதல் முறை கிடையாது. கச்சத்தீவை ஏன் தாராவத்து கொடுத்து இதே மாதிரி பேசும்போது ரவீந்திரனை பார்த்து யுவர் அன்பிட், உனக்கு முதுகெலும்பே கிடையாது, நீ உட்கார்ந்து சொன்னார் பாத்தீங்களா? நீ பேசுறதுக்கு உனக்கு முதுகெலும்பே கிடையாது, உட்கார்னாரு. அப்போ நீங்க திமுக பண்ணக்கூடிய திருட்டுத்தனத்தை பத்தி பேசினாக்கா சாதி ரீதியான தாக்குதல். ஆர் ராசாவையும் அதே மாதிரி வச்சு எம்ஜிஆரை குறித்து சாதி ரீதியா பேச வச்சிங்க, ஒரு சமூகத்தை குறித்து மலமலும் சமூகம் பேச வச்சிங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு மோடியை குறித்தும் வந்து மிருகத்தோடு ஒப்பிட்டு பேச வச்சிருக்காங்க. கிளியர் அஜெண்டா கொடுத்து எதுக்கு? நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனாக்கா பட்டினத்தை சார்ந்த நபர் தான் அப்படி பேசணும், நாங்களாம் அப்படி பேசலன்னு சொல்லிட்டு அதுல ஒரு சாதியில் அரசியல் பண்றதுதான் திமுக உடைய வேலை. சாதி பின்னாடி திமுக ஒளிஞ்சுக்குதுன்னு சொல்ல வரீங்களா? இதை உறுதியா சொன்னது யாரு தெரியுங்களா? சாதியை வைத்து அரசியல், சாதியை வைத்து பிளவு, சாதியை வைத்து வன்முறை, சாதியை ஊட்டுவித்தது, சாதியை உருவாக்கியதே வந்து கலைஞர் கருணாநிதி தான் சொன்னது. யார் தெரியுமா? அப்பாவு. இந்த சட்டமன்றத்தோட தலைவரா இருக்காரு, அவர் சொல்லியிருக்காரு. அதை வேணா நான் போட்டு காட்டவா? எல்லாத்துக்குமே எவிடன்ஸோட வச்சிருக்கேன். இருங்க, நான் வேணா உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அப்பாவை சொன்ன விஷயத்த போட்டு காட்டுறேன். நீங்க வந்து இல்லன்னு சொல்லி எங்க மருத்துவ தெரிவிக்க பாருங்க பாப்போம். இவர் தான் தமிழ்நாட்டுல சாதியை வளர்த்தது. ஓகேங்களா? இப்ப ஆர் ராசா மேட்டுக்கு வருவோம். ஆர் ராசா என்ன மாதிரியான விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்றதையும் நம்ம மக்கள்கிட்ட போட்டு காமிச்சோம்னா ரொம்ப எளிமையா எல்லாத்துக்கும் புரிஞ்சிடும். இதுல ஆர் ராசா பேசின 2 விஷயம் கவனிக்கணும். ஒண்ணு, சாதி ரீதியா எப்படி பேசிருக்கிறாரு, மோடி எப்படி பேசிருக்கிறாரு. சென்னையில வந்து சென்னையை மீட்ட திமுகன்னு சொல்லி உதயநிதியுமே இப்ப சமீபமா பேசினாரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி. அதே மாதிரி டிஆர் பாலுவோட பையன் தானே இன்னைக்கு வந்து தொழில்வளத்துறை அமைச்சர். அவரும் என்ன சொன்னாரு? கோட்டை போட்டு 10 நாள் கழிச்சு அடுத்த நாளே முதல்வருடைய துரித நடவடிக்கையால் பெருமள்ளத்திலிருந்து மீட்கப்பட்டதுன்னு பேசிட்டாரு. கரெக்டுங்களா? இவர் என்ன பேசுறான்னு பாருங்க. இதுல எது உண்மை? இதுல யாரு பைத்தியக்கார பையன் கீழே ட்விட்டர்ல கேட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க. ஒரு பக்கம் ஒருத்தர் மீட்டுட்டேன்ற, இன்னொரு பக்கம் ஊர் இல்ல, உறவு இல்ல, சோறு இல்ல, தண்ணி இல்ல, மக்கள் வந்து ஸ்கூல் கிடையாது, எல்லாத்தையும் மூடிட்டோன்னு சொல்ற. அப்போ இவ்வளவு செஞ்ச நீ எதுக்காக வந்து யாருக்குமே சோறு போடல? பெருவெள்ளத்துல பாதிக்கப்பட்ட பொழுது. இது கூடவே நான் முழுசா பிளே பண்றேன், இந்த காணொலியை கேளுங்க. மோடியை வந்து ராமர் கோயில் குறித்தும் மோடியை வந்து மிருகத்தோடு ஒப்பிட்டும் பேசுறாரு, கேளுங்க.
மனிதனை பற்றி கவலைப்படாத எந்த மிருகத்தோடும் எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு மோடி சொல்றாருனாக்கா பிஜேபி நபர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இது பிஜேபி தான் தட்டி கேட்கணும். பிஜேபி தான் தட்டி கேட்கணும். நான் வந்து ஒரு பிரதமர், அவர் எனக்கு வேண்டிய பிரதமர் வேண்டாத பிரதமர்லாம் கிடையாது. பிரதமர் நான் காங்கிரஸ் வந்தாலும் ஒரு பிரதமரை இந்த அளவுக்கு அநாகரிகமா பேசக்கூடாதுக்காக தான் நான் அதை போட்டு காட்டுறேன். மிச்சத்தை பிஜேபி தான் பார்க்கணும். ஆனா இதுல இருக்கக்கூடிய அரசியல் நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஒரு பட்டியலத்தை சார்ந்த நபரை வைத்தே எல்லாத்தையும் செய்ய வைக்கிறீங்களா ஏன்னு கேட்கிறேன். சாதியை வளர்த்து கலைஞர் கருணாநிதின்றது அப்பாவை பேசுறாரு. இந்த பக்கம் இவரை வச்சுதான் எல்லா வேலையும் செய்யறேனாக்கா திமுக திட்டமிட்டு எப்படி சாதி அரசியல் செய்துன்றது இங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா திமுக ஏன் எங்கேயாவது திறத்தை அடிக்கப்படணும்ன்ற விஷயத்த ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கலாம்னு சொல்றேன். இங்க வந்து திமுகவினால்தான் சமூக நீதி நிலைநாட்டப்படுகிறது. திமுக திராவிட மாடல் ஆட்சி. சோ இந்த திராவிட மாடல் ஆட்சினாலதான் பிஜேபியினுடைய எல்லாருடைய செயல்களையும் வந்து எதிர்த்து கேள்வி கேட்க முடிகிறது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பாஜக கூட கூட்டணி இருந்தாங்க. மக்கள் நிறைய சிறுபான்மையினர், நீங்களும் ஒரு சிறுபான்மையினத்தை சேர்ந்தவர், அவருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னு நிறைய ஓட்டுகள் வந்து எங்களுக்கு வருவதில்லை. சோ வந்து பாஜக வந்து மத அரசியல் செய்து அப்படி அந்த மத அரசியல் உள்ள வரக்கூடாது அப்படின்னா திமுக மாதிரி ஒரு கட்சி வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை தான் மக்கள் பேசுறாங்க. சரி, இந்த என்ன ஆச்சு திராவிட மாடலா? சரி, அதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன். சமீபமாக ஒரு பத்திரிகையாளர் வெட்டப்பட்டாரு பாத்தீங்களா? பத்திரிகையாளர் வெட்டப்படுவதற்கு முன்பாக ஆர்எஸ் பாரதியோட மகன் ஒரு வார்த்தை சொன்னார் பாத்தீங்களா? ஷபீர் அகமது என்ற பத்திரிகையாளர் குறித்து, இவனை வாழவே விடக்கூடாது, பத்திரிகைக்காரனை வாழ விடக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் இங்க பத்திரிகையாளர் வெட்டப்பட்டார். நீங்க அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு காணொலி இருக்கு, அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் பேசினார். 10 மணிக்கு பதவி எடுத்தாங்கன்னா 10:05 மாட்டு வண்டி எடுத்துட்டு போய் மணல் அள்ளு, எந்த அதிகாரி தடுக்க மாட்டான், தடுக்கிற அதிகாரி இருக்க மாட்டான்னு சொன்ன பிறகுதான் வியக்குள் வெட்டப்பட்டார்கள். இன்றைக்கு ஆர்எஸ் பாரதி இன்னைக்கு அந்த பத்திரிகையாளர் தாக்கப்படும் பொழுது அந்த காவல்துறையோட பேசின காணொலி வந்துச்சு பாத்தீங்களா? அந்த காணொலியில சார் இந்த மாதிரி வெட்ட வராங்க சார் போது அவர் எவ்வளவு மெத்தனமா கேட்டாரு. சார் 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 என்ன சார் என்ன வெட்ட வராங்க சார், சார் வண்டி என்ன கலர் சார், சார் வண்டியில் நம்பர் பிளேட் இருக்கா சார், சார் வண்டியில வந்து எத்தனை பேர் சார் வராங்க, வண்டி என்ன மாடல் சார் கேட்டாரா இல்லையா? உதயநிதிக்கு இந்த மாதிரி ஒரு அவலமான நிலை. ஏன்னா உதயநிதி இந்த மாதிரி வெட்ட வராங்கன்னு போன் பண்றாரு. இப்படிதான் சாதாரணமா கேட்பீங்களா? கேட்பீங்களான்னு கேட்கிறேன். நான் கேட்கிறேன், அந்த காவல்துறையிட்ட அவர் கேட்டார்ல, காவல்துறை நண்பர் வந்து பத்திரிகை கேட்டு கேட்கிறாரு, சார் வண்டியில வந்து நம்பர் பிளேட்லாம் இருக்கா சார்? நம்பர் பிளேட்லாம் இல்லை சார். உங்க ஆட்சியில் எப்படி நம்பர் பிளேட் வச்சு ஓட்டுவான்? சார் வண்டி என்ன மாடல் சார்? அதுவா சார்? அது திராவிட மாடல் சார். அப்ப வெட்ட தானே செய்வான். புரிஞ்சுங்களா? நீங்க சொன்னீங்கல்ல திராவிட மாடல், இதான் திராவிட மாடல் வேற என்ன செஞ்சிருக்கு நமக்காக? சொல்லுங்க மேடம். ஏதாவது ஒரு விஷயம் திராவிட மாடல் செஞ்சிருக்குன்னு எனக்கு வந்து இந்த விஷயத்த சொல்லுங்க, நான் வந்து ஒத்துக்கிட்டு போறேன். கொடுத்த வாக்குறுதி எதையுமே நிறைவேற்றாமல் 10% கூட நிறைவேற்றாமல் 100% நிறைவேற்றி விட்டேன்னு முதல்வர் அப்பட்டமா போய் சொன்னாரா சொல்லலையா? ரொம்ப சிம்பிளா நம்ம அங்கிருந்து போனாலே எல்லாமே தெரிஞ்சிடும். இன்றைக்கு வரைக்கும் சாதிய ரீதியாக பிரச்சனை போயிட்டு இருக்கு, அது எதுவுமே சரி செய்யல. இன்றைக்கு வரைக்கும் கனிம வளங்கள் திருடப்படுது, இயற்கை வளங்கள் திருடப்படுது, எதுவுமே யாருமே பேசல. இன்றைக்கு ஆவின்ல எவ்வளவு பெரிய ஊழல் நடந்துச்சு, ஆவின்ல அதே மாதிரி சிறார்கள் வேலை செஞ்சாங்க, ஆவின் பால்ல இருந்து கொழுப்பு மேற்கொண்டு திருடினாங்க. ஆனா முதல்வர் ஒத்துக்கிட்டாரா? ஒத்துக்கல. சாதாரண வேட்டி செட்ல ஜருக போறதுல எவ்வளவு பிரச்சனையாச்சு. வேட்டி செட்ல இப்ப பாலிஸ்டர் கலந்துருக்காங்க, அதுல எவ்வளவு பெரிய ஊழல் போகுது. பஸ் டயர் மறுசுழற்சியில எவ்வளவு ஊழல் போகுது, கனிம ஊழல் எவ்வளவு திட்டு, மண்ணு எவ்வளவு திட்டுறாங்க. ஒவ்வொரு துறை சார்ந்த பாருங்க. இப்ப மின்சாரத்துறையில எவ்வளவு பெரிய ஊழல் போயிட்டு இருந்துச்சு, பத்திரப்பதிவு துறையில எவ்வளவு பெரிய ஊழல். பத்திரப்பதிவு நம்மளாம் வீடுன்றதுல நம்மளாம் கனவு தான் கடைசி வரைக்கும். அந்த மாதிரி தானே மாத்தி வச்சிருக்கீங்க. நம்ம போய் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எவ்வளவு ஏத்தி வச்சிருக்கீங்க, கைட்லைன் வேலை எப்படி ஏத்தி வச்சிருக்கீங்க, எல்லாத்தையும் ஏத்திட்டீங்க. நீங்க எதை தான் ஏத்தல சொல்லுங்க பாப்போம். அப்போ நீங்க எப்படி, எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இன்னைக்கு கனிமொழி அவர்களை வைத்து எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ ரெடி பண்றாங்க கனிமொழி தலைமையில. இதற்கு முன்பாக அந்த போன எம்பி எலெக்ஷனுக்காக அவங்க கொடுத்த வாக்குறுதிகள்லாம் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். இதை நிறைவேற்றிட்டாங்களான்னு சொன்னாலே நமக்கு வந்து இது புரிஞ்சிடும் ஈஸியா. ஏழை குடும்பங்களுக்கு ஆண்டிற்கு 72,000 கிடைத்திட கிடைச்சதா? இல்ல. கேபிள் டிவி கட்டணம் குறைந்திட குறையல. பிஎஸ்என்எல் இருந்து லைனை திருடி சன் டிவி வளர்த்தாலுங்க தான் திமுக. ரைட்டுங்களா? நீட் தேர்வு ரத்து செய்திட செஞ்சீங்களா? ரகசியம் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அது ரகசியம் தெரிஞ்சிருச்சுல. இருக்க கூட்டணி கட்சிகள் போட்டு கொடுத்த கையெழுத்து எல்லாத்தையும் கொண்டு போய் குப்பையில போட்டீங்க, அதான உங்க ரகசியம். அடுத்து சமையல் எரிவாயு விலை குறைச்சிங்களா? குறைக்கல. பெட்ரோல் டீசல் விலை ஜிஎஸ்டி வரி வரம்பிற்கு வந்துட சரி செஞ்சீங்களா? சரி, நீங்க உங்களுடைய மாநிலத்திலிருந்து நீங்க ஏதாவது வரியை குறைச்சிங்களா? குறைக்கல. பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு இலவச ரயில் பாஸ் கிடைத்திட கிடைச்சதா? மாணவர்கள் கொடுத்த லேப்டாப் நிப்பாட்டினது யாரு? திமுக. ரைட். விவசாய கடன் முழுமையாக ரத்து செய்திட கேவலமா இல்ல? 5 பவுன் செயினை கொண்டு போய் அடமான வைங்க, நம்ம ஆட்சி வந்தவொடனே தள்ளுபடி பண்ணுவோம்னு சொல்லிட்டு மக்களை நட்டத்தில் நிப்பாட்டின ஆட்சி இது. விவசாயி மீது குண்ட சட்டம் போட்ட ஆட்சி இது. விவசாய நிலத்தை புடுங்குகிற ஆட்சி இது. விவசாய நிலத்திற்காக தேடி எல்லா விவசாய நிலத்தையும் எடுக்கிறீங்க, சிப்காட்டுக்காகவும் பரந்தூர் ஏர்போர்ட்டுக்காகவும். இவர்கள் விவசாயத்தை பத்தி பேசுவது எவ்வளவு அவலமான விஷயம் பாருங்க. 10ஆம் வகுப்பு படித்த 1 கோடி இளைஞர்களுக்கு அரசு வேலை பெற்றிட 1 கோடி 1 கோடி கேட்டீங்களா? அந்த மாதிரி
10 லட்சம் வேலை வாய்ப்பு டைடல் பார்க் எல்லாம் கட்டிட்டு இருக்காங்க சார், நிறைய முதலீடு வரும் சொல்லியிருக்காங்க. சோ மேபி அதுல பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சரி சொல்லியிருக்காங்களா? ஒண்ணும் இல்ல 2 வருஷத்துல 1 லட்சம் வேலை வாய்ப்பு ஏற்படுத்தினீங்களா? ம். சொல்லுங்க. ரைட். 10ஆம் வகுப்பு படித்த 50 லட்சம் மகளிருக்கு அரசு வேலை பெற்றிட. மகளிர்களுக்கு இவங்க அரசு வேலை கேளுங்க. இன்றைக்கு போராடின நீங்க ஆசிரியர்கள் போராடினாங்க, நீங்க பாத்தீங்கல்ல? ஆமா. குளுக்கோஸ் ஏத்துவதுக்கு ஒரு ஸ்டாண்டு கூட கொடுக்காம சக ஆசிரியர் குளுக்கோஸ் பாட்டில பிடிச்சிட்டு நின்னாங்களா? பெண்களுக்கு அவங்க கொடுத்த முக்கியம், அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய மகளிருக்கு அவங்க கொடுத்த முக்கியத்துவம் பாருங்க. செவிலிகள் போராடின போது அவங்களை ஆடு மாடுகளை அடிக்கிற மாதிரி அடிச்சு இழுத்துட்டு போனாங்களா? மாற்றுத்திறனாளிகள் நேற்று கண் தெரியாதவங்க போராடின போது அவங்களை கையாண்ட முறை பாத்தீங்களா எவ்வளவு கொடூரமா? இதுலயே புரியும். விவசாயம் நலம் காத்திட தனி வேளாண் பட்ஜெட். அடேங்க அப்பா, விவசாயத்தை பத்தி எப்படிலாம் பேசுறாங்க பாருங்க. மீனவ நலன் காத்திட தனி அமைச்சகம். ஓகே ரைட்டு. மீன்வளத்துறை அமைச்சர் தான் பேசினாரு. உனக்கு கொடுக்குற காசுக்கு ஒன்று 2000 ரூபாய் சேர்த்து கொடுத்தா வேற எவ்வளவு நான் ஓட்டு வாங்கிடுவேன்னு சொல்லி பேசினக்கூடிய அமைச்சர் அவர். தேசிய வேலை வாய்ப்பு திட்டம் 150 நாளாக வேலை மாற்றிட. 100 நாள் திட்டம் 150 நாள் ஆகிறதுக்கு அதே அப்பாவே பேசியிருக்காரு மக்கள்கிட்ட போயிட்டு. அது 100 நாள் வேலை திட்டம் 150 நாள் மாறினா ஸ்டாலின் பிரதமரா வந்தாதாமா நடக்கும், நீங்க அவருக்கு ஓட்டு போடுங்க. இது எவ்வளவு முட்டாள்தனமான விஷயம் பாருங்க. அப்ப நீ எப்படி வேணா உருட்டு பண்றதுக்கு இது ஒரு சாட்சியா? விண்ணுயர்க்கு உயர்ந்த வீட்டு வரியை குறைத்திடப்பா. யோசிச்சு பாருங்க. போன எலெக்ஷன் கொடுத்ததுக்கு இந்த வாட்டி எவ்வளவு வீட்டு வரி உயர்த்திருக்கீங்க, மின்சார வரி எவ்வளவு உயர்த்திருக்கீங்க, நீங்க பத்திரப்பதிவு எவ்வளவு உயர்த்திருக்கீங்கன்னா 5 மடங்கு மேல உயர்த்திருக்கிறாங்க. அரசு ஊழியர்கள் பழைய ஓய்வூதியம் திட்டம் பெற்றிட. அரசாங்க ஊழியத்தில் சார்ந்த ஏதாவது ஒரு துறை போராடாம இருக்காங்க சொல்லுங்க. இந்த ஆட்சியில போராடுறீங்க. வேலையில்லா திண்டாட்டம் ஒளிந்திட. ரைட்டு, ஒழிச்சிட்டாங்களா அவங்க? அடுத்து ஜிஎஸ்டி வரி விகிதம் குறைந்திட. கல்வி கடன் ரத்து செய்திட. மாணவ பிள்ளைகளை இது வரைக்கும் நீங்க கல்வி கடன் ரத்து செஞ்சிருக்கீங்களா? லேப்டாப் கொடுத்தீங்களா? எதுவுமே இல்ல. கடைசியா நீங்க சொன்ன விஷயம் பாருங்க, அதான் காரி துப்புற மாதிரி இருக்கு. சமூக நீதி காத்திட. இதெல்லாம் நாங்க நிலைநாட்டோம்னா எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னாங்க. சரி, உங்களை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு உங்கள்ட்ட இத்தனை எம்பி இருக்கு, இதெல்லாம் செஞ்சீங்களா? செய்யல. அப்ப மறுபடியும் இப்படித்தானே நம்ம தொடர்ந்து ஏமாத்துறீங்க. நீங்க சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் ஒரு உருட்டு, நாடாளுமன்ற தேர்தல் வந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி உருட்டு. ஆனா கடைசி வரைக்கும் எதுவுமே செய்யாம செஞ்சுட்டேன்னு கூச்சமெல்லாம் வெக்கமெல்லாம் பேசுவீங்க. கூட்டணி கட்சியில எல்லாத்துலயும் அமைதியா இருப்பீங்க. நான் ரொம்ப சிம்பிள், என்னன்னு சொல்லி ஓட்டு கேட்பீங்க? மறுபடியும் கேட்கறேன், திமுக கட்சியிலும் என்ன சொல்லி ஓட்டு கேட்பீங்க? என்னன்னு சொல்லி மக்களை சந்திப்பீங்க? இந்த கேவலத்தை வச்சுக்கிட்டு தான் நான் திரும்ப அதுதான் சொல்றேன். இன்னைக்கு என்னைக்கு தமிழ்நாட்டுல சிவகங்கை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம் 2 குடம் தண்ணிக்காக மக்களை வந்து பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு மாத்திட்டீங்களோ, திமுக நான் ஆரம்பத்துல சொன்ன மனிதர்களுக்கு மட்டும் எதிரான கட்சி இல்ல, இங்க வாழக்கூடிய பிற உயிரினங்களுக்கும் எதிரான கட்சின்னு சொன்னல, எனக்கு நிதர்சனமா கணக்கு நடந்துருச்சுல. இதுக்கு தான் திமுக இங்க இருந்து அப்புறப்படுத்தப்படணும்னு சொல்றேன். சாதிய ரீதியான அடக்குமுறை செய்வது, சாதிய சமூக நீதியை சவப்பெட்டில ஏத்துறது, சாதியை வைத்து பிளவு பண்ணுவது, அரசியல் செய்வது திமுகன்றதுக்கு மிகப்பெரிய உதாரணம் இது. அதுக்காக தான் சொல்றேன் திமுக வேணான்ட்டு. அப்போ இந்த திமுக எந்த நலனும் செய்யாது. ரொம்ப சிம்பிள். ஜெகத் ரட்சகன் மேல நீங்க நடவடிக்கை எடுத்தீங்களா? அரசாங்கத்திற்கு வர வேண்டிய 1850 கோடி வந்து வரி ஏய்ப்பு செஞ்சார்ல, அவர் மீது நடவடிக்கை எடுத்தீங்களா? அவர்கிட்ட இந்த பணத்தை நீங்க வாங்கினீங்களா? பிணத்துக்குள்ள கொண்டு போய் பணத்தை ஒழிச்சு வச்சாரு, அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுத்தீங்களா? எதுவுமே செய்யல. அப்போ உங்க கட்சியில இருக்க நபர் என்ன வேணா செய்வான், நீ பொத்திட்டு உட்காந்துருப்ப. நீங்க வந்து கடைசி வரைக்கும் எங்களை குறை சொல்லுவ. கேட்டா பிஜேபி உள்ள வந்துடும். கேவலமா இல்ல? 2 வருஷம் நீ தான் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிற. நீ செஞ்சு எங்களை சாக வச்சுட்டு பிஜேபி குறை சொல்ற. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? இந்த முட்டாள்தனத்தை நீங்க திமுக காரங்க இப்ப எலெக்ஷன் வந்துச்சுன்னா இந்த பாலையும் கற்பூரத்தையும் தூக்கிட்டு வந்துருவான், காசை கொடுத்து சத்தியம் வாங்குறதுக்கு. மக்கள் இனிமேட்டு பாலையும் கற்பூரத்தையும் தூக்கிட்டு தான் செருப்பால் அடிங்கன்றேன். அடிச்சு தரத்தி விடுங்க. இப்படி காலங்காலமா நம்மளை ஏமாத்தி, இப்படி நம்மள மடைமாற்றி இப்படி உட்கார வச்சு இன்னைக்கு சோத்துக்கு தண்ணி பிச்சை எடுக்க வைக்கிறாங்க. நாளைக்கு நம்ம இந்த கூட்டணியில தானே சார் காங்கிரஸ் நீங்க இருக்கீங்க. ஆமா, இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அதிமுக கூட பேச்சுவார்த்தை நடந்ததாக சொல்லப்பட்டது. கடைசியில வந்து எடப்பாடி அவர்களே சொல்லிட்டாங்க, தேசிய கட்சிகள் கூட நாங்க கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ஊர்ஜிதம் ஆயிடுச்சு திமுக கூட தான் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க இவ்வளவு தூரம் குறைகளை வச்சுக்கிட்டு இன்னமும் தொகுதி பங்கெடுக்காங்க அவங்க கிட்ட தான் பேசிட்டு இருக்கீங்க. அதுதான் அண்ணன் செல்வ பெருந்தகைக்கு இருக்கக்கூடிய பெரிய சேலஞ்சே தான். நீங்க 12 சீட்டு கேட்டு வாங்கிடுவீங்களா? வாங்கிடணும். வாங்காட்டி இந்த பக்கம் அதிமுக கூட பேசுங்கன்னு சொல்றேன். நம்ம கட்சி வளரணும்னாக்கா நீங்க அதை தான் செய்யணும். இன்னைக்கு ஒருவேளை அதிமுக கூட கூட்டணி வச்சா இந்த நீங்க சொல்லக்கூடிய இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து சரி செய்யப்படும் நினைக்கிறீங்களா? இந்த எல்லா பிரச்சனையுமா? ஆமா. அதிமுக கூட கூட்டணி வச்சாக்கா திமுக செஞ்சக்கூடிய எல்லா பிரச்சனையும் வந்து நம்ம எடுத்து பேசுவதற்கு ரொம்ப ஈஸியா போயிடும். ஒண்ணுமே இல்லை மேடம். எலெக்ஷன் கேம்பெயினுக்கு என்ன செய்யலாம்னா, திமுக கொடுத்த வாக்குறுதி நிறைவேறிச்சா நிறைவேற்றலையா? திமுக இது வரைக்கும் கோயில் பிரச்சனை தான் சரி செஞ்சாங்களா? தண்ணி பிரச்சனை சரி செஞ்சாங்களா? சாதி பிரச்சனை சரி செஞ்சாங்களா? சரி செய்யலையா? முடிஞ்சு. விவசாயம் மீது இந்த மாதிரி குண்டர் சட்டம் போட்டாங்களா? டெல்லியில் விவசாயிகள் போராடும் பொழுது நீங்க வந்து அதுக்கு குரல் கொடுக்குறீங்க, கண்டனம் தெரிவிக்கக்கூடிய ஸ்டாலின் தமிழ்நாட்டுக்கு கூடிய விவசாயம் மீது குண்டர் சட்டம் போட்டீங்கல்ல. இன்னைக்கு நிலத்தடி நீர் நீங்க வந்து இன்னைக்கு எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சின்னு சொல்றீங்க. 2 குடம் தண்ணிக்கு வழி இல்லை தமிழ்நாட்டுல.
பெண்கள் வந்து அல்லலப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி எடுத்து நம்ம மக்கள் மத்தியில வைப்பதற்கு. அப்போ சாதி ரீதியான எப்படி பிளவுகளை ஏற்படுத்திருக்கு இந்த எல்லா விஷயத்தையும் பேசினாலும் நம்ம ஈஸியா ஜெயிச்சுட்டு போயிடலாம். அப்போ காங்கிரஸ் தன்னை வலுப்படுத்தணும்னாக்கா இந்த பக்கம் எத்தனை தலைவர்கள் வந்தாலும், அண்ணாமலைன்னு ஒரு தலைவர் இந்த பக்கம் பிஜேபிக்கு வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு அக்ரெசிவா பிஜேபி வந்து போயிட்டு இருக்கு, அண்ணாமலை சொல்வதற்கு தான் எல்லாரும் பதில் சொல்ற அளவுக்கு வந்திருக்கீங்க. அப்போ ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் செயல்படும் பொழுது அதே தேசிய கட்சி காங்கிரஸை சேர்ந்தா செல்வ பெருந்தகை நீங்க எப்படி செயல்படணும்னு ஒண்ணு இருக்குல்ல. நீங்க அப்படி செயல்பட்டு சீட்டை உறுதிப்படுத்தி திமுக செய்யக்கூடிய தவறுகளை வெளிப்படையா பேசுங்க. நமக்கு அப்படி ஒரு அஜெண்டாவே கிடையாதுல்ல. திமுக விமர்சிக்க கூடாது நம்ம பைலால இருக்கா? தப்பு செஞ்சா தப்பு செஞ்சேன்னு சொல்லிட்டு போ. எலெக்ஷன் கூட்டணி வேற, கொள்கை வேற, மக்களுக்கான முடிவை நீங்க தான் எடுக்கணும். அப்போ அதை சார்ந்து இயங்குனீங்கன்னா காங்கிரஸ் வளரும். காங்கிரஸ்ல 2ஆம் கட்ட தலைவர்களை வளர்த்து விட்டுருக்கீங்களா? இது வரைக்கும் காங்கிரஸ்ல பேச்சாளர்களை வளர்த்து விட்டுருக்கீங்களா? நம்முடைய கொள்கையை வந்து தெருதோறும் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கிற வேலையை செஞ்சீங்களா? எதுவுமே செய்யாம மௌனம் உட்கார்ந்தா காங்கிரஸ் எப்படி வளரும்? அப்ப இதை நீங்க செஞ்சீங்கன்னா வளர்ச்சி இல்ல. திமுக கூட மறுபடியும் அழகிரி போலவே முட்டு கொடுத்தீங்கன்னா காங்கிரஸ் அழிஞ்சே போயிடும். அப்புறம் காங்கிரஸ் ஒரு கட்சி இருக்கான்ற ஒரு கேள்விதான் எழுப்பப்படும். இப்ப வரைக்குமே பாத்தீங்கன்னா காங்கிரஸ்க்கு 4.27% தான் ஓட்டு வங்கி இருக்கிறதாக சொல்லப்படுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தலைமையே கூட பாத்தீங்கன்னா திமுக கூட கொஞ்சம் இணக்கமா போற மாதிரி தானே ஒரு ஆட்களை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. செல்வ பெருந்தகை பாத்தீங்க அப்படின்னா திமுக கூட வந்து ரொம்ப நெருக்கமாகவும் இருப்பார், ரொம்ப இணக்கமாகவும் செயல்படக்கூடியவர். இவர் தலைவராக வந்ததுக்கு திமுக இன்ஃபுளுன்ஸும் காரணம் தானே சார்? திமுக இன்ஃபுளுன்ஸ் எல்லா இடத்துலயுமே இருக்கு. ஆனா திமுக செல்வ பெருந்தகை வந்து தலைவராக வந்த பிறகு என்ன ஸ்ட்ராட்டஜி கையாளுறன்ற விஷயத்த பார்க்கணும். அண்ணாமலை கூட நீங்க ஆரம்பத்துல ரொம்ப சாஃப்டா தான் பேசுவார், கவனிச்சிருக்கீங்களா? அவர் தலைவரா அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவருடைய போக்கு வேற மாதிரி இருந்துச்சு, தலைவரை வந்ததுக்கு அப்புறம் அவருடைய செயல்பாடு வேற மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு வேளை வந்து செல்வ பெருந்தகை வந்து தனக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கு, கட்சியை வளர்க்கக்கூடிய பொறுப்பு நமக்கு இருக்கு, இது தேசிய கட்சி நம்ம நம்பி இவ்வளவு பெரிய பொறுப்பு ஒப்படைச்சிருக்கு அப்படின்னும் பொழுது அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஸ்ட்ராட்டஜியை கையாண்டீங்கன்னா மட்டும்தான் காங்கிரஸ் வளரும். அதான் திரும்ப திரும்ப சொல்றேன்ல, 10 சீட்ல இருந்து 12 சீட்டு குறையக்கூடாது. ரெண்டாவது, அப்படியே குறைஞ்ச நீங்க வந்து 10 சீட்டு திமுக கூட உடன்பட்டு போனாலும் மக்களை சந்திக்க பொழுது என்னன்னு சொல்லுவீங்க? மக்களுக்கு ரொம்ப இயல்பா கேட்பான்ல, திமுக கூட இவ்வளவு நாள் நான் சேர்ந்து நீ கூட்டணி செஞ்சியே, திமுக இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கெல்லாம் நமக்கு செஞ்சிச்சு மக்கள்கிட்ட, நீ ஏன் எதிர்த்து குரல் கேட்கலன்னு கேட்பானா? கேட்க மாட்டாங்க. நீ ரொம்ப சிம்பிள், சாதிய ரீதியான பிரச்சனைக்கு நீங்க ஏதாவது குரல் கொடுத்தீங்களா? விவசாயம் மீது குண்ட சட்டம் போட்ட போது குரல் கொடுத்தீங்களா? இந்த 4000 கோடி நக்கிட்டு போய் பெருவெள்ளத்துல மக்கள் பாதிக்கப்பட்ட பொழுது குரல் கொடுத்தீங்களா? பட்டியலில் கலைஞர் கருணாநிதின்ற ஒரு எம்எல்ஏ வீட்டுல வந்து பட்டியலில் பெண்ணுக்கு ஏற்பட்ட அநீதிக்கு குரல் கொடுத்தீங்களா அப்படின்னு கேள்வி கேட்கும்போது அவங்க என்னன்னு சொல்லுவாங்க காங்கிரஸ். அப்போ நீங்க ஆரம்பத்துல விமர்சனம் பண்ணிருந்தீங்கன்னா, ஆமா நாங்க குரல் கொடுத்தோம். அண்ணன் திருமாவளவன் கூட ரொம்ப டாக்டிஸ்ல ஒரு விஷயம் செஞ்சு வச்சிருக்காரு. 3 நாள் கழிச்சுனா கூட ஏதோ ஒரு பேருக்கு ஒரு அறிக்கையாவது கொடுத்து வச்சிருக்காருல்ல, அவரால் சொல்ல முடியும்ல. காங்கிரஸால என்ன சொல்ல முடியும்? நீங்க அந்த இடத்துல லேக் ஆகிட்டே இருக்கீங்க. எதிர்ப்பு கூட தெரிவிக்க முடியலையே, என்ன காரணம்? அதுதான் சொல்றேன். நீங்க வந்து அவருடைய மாவட்ட செயலாளர் போல காங்கிரஸ் செயல்பட்டாக்க எப்படி நீங்க நாளைக்கு மக்களை சந்திப்பீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அதெல்லாம் விட்டுட்டு இப்ப கூட ஒண்ணு கெட்டு போல. ஓவர் நைட்ல மாறுறதா அரசியல். எப்படி செல்வ பெருந்தகை ஓவர் நைட்ல வந்து நீ கட்சி தலைவர் ஆனானோ அதே போல மாறுங்கன்றேன். நீங்க ஏன் நாளைக்கு எடப்பாடி கூட பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது? நமக்கு என்ன சட்டம் இருக்கான்னு? போங்க பேசுங்க. 10 சீட்ல இருந்து 12 சீட் தேசிய கட்சிகள் கூட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாரு. நீங்க எடப்பாடியார் இன்னைக்கு அப்படி சொல்லிட்டு போட்டு மேடம், அதை பத்தி எல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனா வந்து கதவுகள் திறந்து இல்லைன்னு சொன்னாரா? சொல்ல இல்ல. காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சுக்க மாட்டேன்னு சொல்லவே இல்லை. ஏன் இன்ன வரைக்கும் எந்த கட்சியுமே சீட் இன்னும் உறுதிப்படுத்தல பாத்தீங்களா? நீங்க அண்ணன் திருமாவளவன் வைகோவும் 2 விஷயம் பதிவு பண்றாங்க. நாங்க சொந்த சின்னத்தில் தான் நிப்போம் இந்த முறை, 4 சீட்டு குறைஞ்சு வாங்க மாட்டோம்னு தைரியமா பேசுறாங்கன்னா அந்த முதுகெலும்போட பேசுவதற்கு காரணம் யாருன்னா எடப்பாடி. அவர் கதவை திறந்து வச்சுனாதான் இவங்களால இப்படி பேச முடிச்சு. இல்லாட்டி ஐயா சாமி நீங்க கொடுக்கறத வாங்கிட்டு போகணும்னு கம்முன்னு இருப்பாங்க. கரெக்டுங்களா? அப்படி இருக்கும் பொழுது காங்கிரஸ் இந்த பக்கம் பேசுறது என்ன தப்புன்ற? ஒண்ணு இங்க பேசி உங்களுக்கான சீட்டை உறுதிப்படுத்துங்க. 12 சீட்டுன்றத 12 சீட்டை உறுதிப்படுத்திட்டு ஆனா தெளிவான பாலிடிக்ஸ் பண்ணுங்க. திமுக கொத்தடிமையா போனீங்கன்னாக்கா நம்ம மக்களை நாளைக்கு சந்திக்கவே முடியாது. பேசாம இல்லாட்டி பிஜேபி பக்கம் இந்த பக்கம் வந்து நீங்க பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு இந்த பக்கம் அதிமுக தயாரா இல்ல பிஜேபி கூட. அப்படி இருக்கும் பொழுது அழகா காங்கிரஸ் போய் நீங்க அதிமுக கூட பேச வேண்டியதானே? 12 சீட்டு கொடுக்குது. ரெண்டாவது, திமுக இவ்வளவு மோசமான ஆட்சி செஞ்சு வச்சிருக்கல, ஈஸியா ஜெயிச்சலாமே. ஒரு சீட்டு கூட தோக்க மாட்டோம். 12 சீட்னா 12 சீட்டு ஜெயிப்போம். அதே மாதிரி 2026 பாத்தீங்கன்னா பெருவாரியை நீங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 60-70 சீட்டுக்கு மேல வாங்கலாம். 80 சீட்டு வரைக்கும் கூட நம்ம கேட்கலாம், கொடுப்பாங்க. 80 சீட்டுமே ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. திமுக செஞ்ச மோசமான ஆட்சியை வந்து நம்ம வெளியில சொன்னாலே போய் ஜெயிச்சுட்டு போயிடலாம். அப்ப தலைமையிடம் வந்து அதுக்கு ஒத்துழைப்பு தரணும்ல. இல்ல, லோக்கல் பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் அந்தந்த ஸ்டேட்ல என்ன மாதிரியான பாலிடிக்ஸ் இருக்கு. நீங்க அங்க வந்து மத அரசியல், இங்க மத அரசியல் கிடையாது. இங்க இதுதான் கள நிலவரம். திமுக மீது இவ்வளவு பெரிய அதிருப்தி இருக்குன்ற விஷயத்த சொன்னாலே போதுமே. எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பா பதில் சொன்னீங்க சார். நன்றி. நன்றி மேடம்.